Calendar problems, Tamil, aptitude, mathematics, ordinary year, leap year, odd days, same year, and aptitude problems. Hi, this is Soumya and நம்ம இன்னைக்கு ஆப்டிடியூட்ல பார்க்க போறது கேலண்டர். ஓகே, கேலண்டர் ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னால கேலண்டரோட ஷார்ட் கட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லீப் இயர். லீப் இயர் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, லீப் இயர். லீப் இயர் அப்படின்னா என்ன? நான்கால வகுத்தோம்னா நமக்கு வந்து 0 கிடைக்கணும். நான்கால வகுப்படக்கூடிய எண்கள் கொண்ட வருடங்கள் மட்டும்தான் என்ன அப்படின்னா லீப் இயர். ஓகே, இந்த லீப் இயர்ல என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், அதாவது 365 நாட்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு ஆர்டினரி இயர் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அதை வந்து 365 நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 4 வருடத்துக்கு அந்த கால் நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாளா வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ 4வது வருடத்தோட நாள் வந்து என்ன ஆகும்னா 366 நாளா மாறும். ஓகே, இதுதான் அதாவது 365.25 டேஸ் அப்படிங்கிறது தான். அப்போ இது 4ஆல இதாகும் பொழுது 1 டே வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். ஓகே, அப்போ 366 டேஸ், அதுதான் லீப் இயர். ஓகே, 365 plus 1 day, 365 days plus 1 day is equal to 366 days. ஓகே, ஏன் வந்து நம்ம 4ஆல டிவைட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் வந்து ஒரு எண்ணை, அதாவது ஒரு வருடத்தை நம்ம ஏன் 4ஆல வகுக்கிறோம் அப்படின்னா இதுதான் காரணம். அப்படி வகுக்கும் பொழுது 0 கிடைச்சது அப்படின்னா அது வந்து லீப் இயர். ஓகே, லீப் இயர்ல அந்த 0.25 டேஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா ஆட் ஆகி வரும். அதுதான் 366 நாளா மாறுது. ஓகே, இந்த நாள் ஏன் இப்படி மாறுதுன்னா இதுதான் காரணம். ஓகே, அடுத்து ஆர்டினரி இயர் அப்படிங்கிறது 365 டேஸ் அப்படிங்கிறது தான் ஆர்டினரி இயர். ஓகே, இதை ஆர்டினரி இயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். This is 365 days. அப்போ இதுல வந்து 365.25 டேஸ் இருக்குமா? இதுல இருக்கக்கூடிய 0.25 டேஸ் தான் into 4 is equal to 1 day. இதுதான் லீப் இயருக்கு கன்வெர்ட் ஆகுது. ஓகே, this from here. ஓகே, அடுத்து வந்து கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ். இப்போ நம்ம ஆட் டே வந்து எப்படி கன்வெர்ட் பண்றது அதை நம்ம பார்க்கலாம். கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ். இது வந்து third one, கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ். ஒன் ஆர்டினரி இயர் எவ்வளோ டேஸ் வச்சிருக்கோம்? ஒன் ஆர்டினரி இயர்ல எவ்வளோ டேஸ் இருக்கும்? 365 நாள் இருக்குமா? ஆர்டினரி இயர் is equal to 365 days. 365 days நம்ம வீக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாமா? இப்போ இந்த 365 days நம்ம வீக்கு கன்வெர்ட் பண்றோம். ஓகே, for 365 divided by 7. ஓகே, அப்போ நமக்கு ஃபிராக்ஷன்ல என்ன வரும்? 5 7s are 35. அப்போ ரிமைண்டர் 1. 15 அப்படிங்கிறப்போ 2 7s are 14. அப்போ ரிமைண்டர் 1. ஓகே, அப்போ 52 weeks 1 hour day வந்து இருக்கும். ஓகே, 52 weeks plus 1 hour day. எதுக்கு அப்படின்னா அதாவது ஒரு ஆர்டினரி இயர், அதாவது 365 நாட்கள் இருக்கக்கூடிய வருடத்திற்கு வந்து 52 வாரங்கள் அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுதான் வந்து ஒன் ஆர்டினரி இயர். ஆட் டேஸ் ஆஃப் ஒன் ஆர்டினரி இயர் இஸ் 1.
okay, this one odd day. Yes, அடுத்து வந்து நாம லீப் இயருக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம லீப் இயர்க்கு ஆட் டேஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லீப் இயர்ஸ்க்கு ஆட் டே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆட் டேஸ் கிடைக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 366 அப்படிங்கிறப்போ ஸோ லாஸ்ட் என்ன இருக்கும்? ஸோ 2 வரும் ரிமைண்டர். அப்போ ரிமைண்டர் 2 அப்படிங்கிறப்போ 2 ஆட் டேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம லீப் இயர்க்கான ஆட் டேஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அப்ப லீப் இயர் அப்படின்னா 366 டேஸா? அப்போ 360 days by 7 என்ன வரும் நமக்கு? 52 weeks plus 2 odd days நமக்கு கிடைக்கும். அதாவது 366 divided by 7. Fraction நமக்கு என்ன வரும்? 5 7s are 35. So remainder 1, so 16. அப்போ நமக்கு 2 7s are 14. So remainder நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஓகே, அப்போ 52 weeks 2 odd days. ஓகே, so 2 odd லீப் இயருக்கு 2 odd days, ஆர்டினரி இயருக்கு 1 odd day. ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்போ 100 இயர்ஸ்க்கு வந்து நாம பார்க்க போறோம். ஓகே, 100 இயர்ஸ் அதாவது 1 செஞ்சுரிக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, சோ அத பார்க்கிறதுக்கு முன்னால லீப் இயர் பொறுத்த வரைக்கும் ஓகே, லீப் இயர் அப்படின்னா 366 டேஸ். இதுதான் என்ன லீப் இயர். சோ லீப் இயர்ல 2 ஆட் டேஸ் வந்து நமக்கு வருது. அதே நேரத்துல லீப் இயர் அப்படிங்கிறப்போ செஞ்சுரி வந்து லீப் இயரா இருக்கவே இருக்காது. ஸோ செஞ்சுரி இஸ் நாட் அ லீப் இயர். ஸோ லீப் இயர்ல நம்ம செஞ்சுரியை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, அதாவது செஞ்சுரி இஸ் நாட் அ லீப் இயர். ஓகே, ஆனா அதே நேரத்துல பட் எவ்ரி 4th century இஸ் அ லீப் இயர். ஓகே, அதாவது 4th century மட்டும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீப் இயர் இருக்கும். 4th இயர் அப்படிங்கிறப்போ அதாவது 400 ஓகே 800 1200 அப்படிங்கிறப்போ அது மட்டும் என்ன வரும் அப்படின்னா லீப் இயர் இருக்கும். ஓகே, அதாவது century is not a leap year but 4th century is a leap year. Okay, 4th century is a leap year. This is very important. Okay, so 100 years la so 4ஆல வகுப்படக்கூடிய வருடங்கள் மட்டும் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 years. So 100 is not a leap year because 100 is a 1 century. Okay, அப்புறம் என்ன வரும்னா அதை நாம லீப் இயருக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 24 லீப் இயர்ஸ் வந்து இருக்கும். ஸோ லீப் இயர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 2 odd days வச்சு ஒவ்வொரு லீப் இயருக்கும் 2 odd days இருக்குமா? அப்போ 24 into 2. ஓகே, ஸோ இந்த 100 இயர்ஸ்ல மொத்தம் எவ்வளவு லீப் இயர் இருக்கு? 24 லீப் இயர்ஸ் இருக்கு. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் ஆர்டினரி இயர்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 76 ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும். ஓகே, 76 ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும். பிளஸ் அதோட ஆட் டேஸ் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி இயரோட ஆட் டே என்ன? 1 day. அதாவது 1 odd day வந்து
1 odd day வந்து இருக்கும். அதே வந்து லீப் இயருக்கு வந்து 2 odd days வந்து இருக்கும். ஓகே, இப்போ நாம இதை வந்து மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சம் பண்ண போறோம். ஓகே, அப்போ 24 2s are 48 plus 76. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 124. ஓகே, this is 40 plus 70 110. 110 plus 8 plus 6 is 14. So 110 plus 110 plus 14 is equal to 124. So 124 odd days வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124 odd days நம்ம அடுத்து வந்து ஃபர்தரா வந்து டிவைட் பண்ண போறோம். எதனால அப்படின்னா நம்ம 7ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகே, எத்தனை வீக்ஸ் அப்புறம் odd days வருது அப்படின்னு கவுண்ட் பண்ண போறது. ஓகே, அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 1s are 7. ஓகே, அப்போ கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்து வந்து ரிமைண்டர் என்ன வரும்? 5 வருமா? ஸோ 54 அப்படிங்கிறப்போ 7 7s are 49. அப்போ 54 minus 49 is equal to 5. 17 weeks plus 5 odd days. இப்போ 100 years எத்தனை odd day இருக்கு? 5 odd days வந்து இருக்கு. அடுத்து நாம 200 300 அப்புறம் 400 இதை நாம பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம 200 இயர்ஸ்க்கு odd days கண்டுபிடிக்க போறோம். 200 years. ஓகே, நம்ம 100 years ஓட odd day எவ்வளோ? 5 odd days கிடைச்சிச்சா? இப்போ நம்ம அதை வச்சு தான் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 5 into 2. ஓகே, ஸோ 100 years ஓட odd days எவ்வளோ? 5 odd days. ஸோ 5 odd days into 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 5 2s are 10. அப்போ 10 odd days நமக்கு கிடைக்குது. So 10 odd days. அப்போ 10 divided by 7 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும்? 1 week அப்புறம் 3 odd days நமக்கு கிடைக்கும். அப்போ 200 இயர்ஸ்க்கு எவ்வளோ odd days இருக்கு? 3 odd days இருக்கு. ஓகே, அடுத்து 300 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ 300 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ சேம் அதேதான். 5 odd days வந்து நாம 3 மல்டிப்ளை பண்ண போறோம். 5 odd days into 3. So 5 3s are 15. So 15 odd days நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 7ஆல டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வரும்? 2 weeks கிடைக்கும். 2 7s are 14. So remainder is 1. அப்போ 1 odd days கிடைக்கும். 1 odd days. ஓகே, அப்போ 300 இயர்க்கு நமக்கு என்ன கிடைக்குது? 1 odd day for 300 years. அப்போ 400 இயர்ஸ்க்கு நம்ம இப்போ பார்க்க போறோம். 400 years அப்படிங்கிறப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான். So every 4th century has a leap year. ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இதோட 1 வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆட் ஆன் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆடே கிடைக்கும். ஓகே, every 4th century has a odd day. ஓகே, அப்போ 5 odd days into 4 plus 1 odd day. So 5 4s are 20 plus 1 odd days divided by 7 equal to 3 weeks. அப்போ நமக்கு என்ன odd days கிடைக்கும்? 0 odd days நமக்கு கிடைக்கும். Okay, similarly
800 இயர்ஸ்க்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 5 8s are 40 so 40 plus 2 42 divided by 7 is equal to 6 week. Okay, அப்ப 800 இயர்ஸ்க்கு நமக்கு என்ன வரும் 6 weeks. அப்போ இதுவும் என்ன வரும் 0 odd days. அடுத்து 1200 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 1200 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 into 12 okay 5 into 12 plus இதுக்கு எவ்வளவு வரும் 3 hour days நமக்கு கிடைக்கும். இப்போ 5 12 என்ன 60 60 plus 3 is 60 3 divided by 7 is equal to 9 weeks. 0 hour day. Okay. அடுத்து 1600 இயர்ஸ்க்கும் 0 hour days அதான் வரும். ஸோ அதாவது 4 hour வரக்கூடிய every 4th century has a hour day. ஓகே, அப்போ அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா hour day வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு டேபிள் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட டேபிள் பார்க்க போறோம். ஓகே, டேபிள் ஆஃப் hour days. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறது இயர்ஸ் எழுதிருக்கேன். அடுத்து வந்து நம்ம hour days. ஓகே, இப்போ 100 இயர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு hour days பார்த்துருக்கோம் 5 hour days வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து 200 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ 5 2s are 10. இப்போ 10 by 3 10 by 7 is equal to ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 1 week 3 hour days கிடைக்குமா? அப்போ 200 இயர்ஸ்க்கு 3 hour days. ஸோ 300 இயர்ஸ்க்கு ஸோ 5 3s are 15. ஸோ 15 by 7 is equal to 2 weeks அப்புறம் 1 hour day கிடைக்கும். ஸோ இன்னும் இது சிம்பிளா நான் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ 5 3 1. ஓகே, 5 3 1. ஓகே, அடுத்து 400 இயர்ஸ்க்கு நமக்கு 0 hour days, 800 இயர்ஸ்க்கு 0 hour days, 1200 இயர்ஸ்க்கு 0, அடுத்து 1600 இயர்ஸ்க்கு 0 hour days. அதாவது இதெல்லாம் என்னன்னா 4th century. ஓகே, so every 4th century has a odd year, odd day. Okay, so அடுத்து நம்ம இதுல அடுத்து பார்க்க போறது என்னன்னா first day and last day of the year. Okay, so first day of and last day of the year. so என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டேபிள் தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஸோ இதுக்கு முன்னால நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hour days. இந்த hour daysக்கும் நம்ம இதை வந்து வீக்ல அசைன் பண்ணணும். ஓகே, இப்போ hour daysம் நம்ம வந்து டேஸும் நம்ம அசைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ hour days. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டே அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ hour days and days. ஓகே, so 0 1 2 3 4 5 and 6. Okay, so 0 is a Sunday, 1 is Monday, 2 is Tuesday, 3 is Wednesday, 4 is Thursday, 5 is Friday, and 6 is Saturday. Okay, these numbers are mentioned for only odd days. Okay, so இப்படிதான் கேலண்டர் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, கேலண்டர் ஃபார்ம் ஆகுது இந்த வேல தான். அதாவது ஆல் டேஸ் தான் டேஸ் வந்து பிரிச்சு எழுதுவாங்க. ஓகே, ஓகே, இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நூற்றாண்டோட கடைசி நாள் வந்து எந்த நாளா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதாவது லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. So last day of the century. ஒரு நூற்றாண்டோட கடைசி நாள் வந்து எந்தெந்த நாள் வரும் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். ஸோ
இதுக்கு முன்னாடி இருக்க டேபிள் அப்படியே நம்ம பார்க்கலாமா? ஸோ இது நம்ம என்ன எழுதியிருக்கோம், இது எல்லாமே நூற்றாண்டுகளுக்கு தானே நம்ம எழுதியிருக்கோம். நூற்றாண்டுகளுக்கான ஆட் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்ப 100 இயர்ஸ்க்கு ஆட் டேஸ் என்ன 5. இப்போ 5 அப்படிங்கிற ஆட் டே வந்து இதுல இருக்கக்கூடிய டே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ 5 ஆட் டே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ் அ ஃப்ரைடே. ஓகே, 5 ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரைடே. அடுத்து 200 இயர்ஸ்க்கு 3 ஆட் டேஸ் இருக்கா? அப்ப 3 ஆட் டேஸ் அப்படிங்கிறது என்னன்னா வெட்னஸ்டே. சோ அடுத்து 300 இயர்ஸ்க்கு 1 ஆட் டே இருக்கு. 1 ஆட் டே அப்படின்னா மண்டே. Okay, 1 odd day is Monday. அதாவது ஒரு ஆர்டினரி நம்பர்ஸ் தரக்கூடிய ஒரு செஞ்சுரியில நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 3 odd days என்னென்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரியில, அதாவது ஃப்ரைடேவா இருக்கலாம், ஒரு நூற்றாண்டோட கடைசி நாள், வெள்ளி, புதன், திங்கள், அதாவது வெள்ளி, ஃப்ரைடே, வெனஸ்டே அண்ட் மண்டே. ஸோ அடுத்து வந்து 4th செஞ்சுரி அப்படின்னு சொல்றது வந்து 400 இயர்ஸா. ஸோ 400 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ எவ்ரி 4th செஞ்சுரி ஹேஸ் 0 odd days. அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எவ்ரி 4th செஞ்சுரி நமக்கு ஸோ கன்வெர்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன வரும்னா 0 தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ 0 அப்படிங்கிறது 0 டே எது மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்டே. ஓகே, அப்போ லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி என்னென்ன டேஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே, வெட்னஸ்டே, Monday and Sunday. So இத வந்து ஷார்ட் ஃபார்மா நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா F W M S U. This is S U. S U means Sunday. அதுவே S A அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா Saturday. Okay. So இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. அப்ப எது லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரியா இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மிஸ் ஆகக்கூடிய டேஸ் என்ன, டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. பட் டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து என்னவா இருக்காது, லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. ஓகே, லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி cannot be possible for Thursday, Tuesday, Saturday. Okay, it is Tuesday, Thursday and Saturday. Okay. Cannot be. Okay, cannot be Thursday, that is Tuesday, Thursday and Saturday. So இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. ஓகே, அப்போ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல இன்னும் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மண்டே, தர்ஸ்டே, டியூஸ்டே, சாட்டர்டே, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி. ஓகே, அதுல வந்து என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அண்ட் வெட்னஸ்டே வராது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி இஸ் Monday, Tuesday, Thursday and Saturday. ஓகே, அப்போ லாஸ்ட் டே ஆஃப் த செஞ்சுரி என்ன வரும்? So last day of the
century is Monday, Wednesday, Friday and Sunday. ஓகே, இதுதான் அதுக்கான டிஃபரன்சஸ். ஓகே, அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது சேம் இயர். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சேம் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ 2001 அப்படின்னு இயர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து இதே இயர்ல இருக்கக்கூடிய டேஸ் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2001 இயர்ல இருக்கக்கூடிய கேலண்டர் வந்து அடுத்து எந்த வருஷம் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படின்னா ஆட் டேஸ் வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 2001 அப்படிங்கிறது ஆர்டினரி இயரா? அப்ப 2001 ஆர்டினரி இயர் அப்படின்னா இதுக்கான ஆட் டேஸ் வந்து என்ன? 1 ஆட் டே இருக்கும். 2002க்கு அதுக்கும் 1 ஆட் டே தான், ஏன்னா இது வந்து ஆர்டினரி இயர். அதாவது ஒரு 7 ஆட் டேஸ் கழிச்சு வரக்கூடியது தான் என்ன ஆகும்னா அந்த கேலண்டர், அந்த இயரோட கேலண்டர் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? 7 டேஸ் வந்து ரிப்பீட் ஆனா மட்டும்தான், அதாவது 7 ஆட் டேஸ் கழிச்சு வர்றது மட்டும்தான் என்னவா இருக்கும்னா அந்த வருஷத்தோட ஒத்து போகும். ஓகே, அப்புறம் 2003 அப்படிங்கிறதும் கூட என்னவா இருக்கும்னா ஒரு ஆர்டினரி இயர். அப்போ அதுக்கு 1 ஆட் டே இருக்கும். அடுத்து 2004 வந்து என்ன? இது ஒரு லீப் இயர். லீப் இயர் அப்படிங்கிறப்ப இதுக்கு 2 ஆட் டேஸ் இருக்குமா? ஸோ இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் 5 ஆட் டேஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து 2005 அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 ஆட் டே கிடைக்கும். 2006 வந்து இதுக்கு ஒரு 1 ஆட் டே கிடைக்கும். ஸோ 5 + 2 அப்படிங்கிறப்போ 7 ஆட் டேஸா? ஸோ 7 ஆட் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அடுத்த இயர் தான் என்ன ஆகும்னா அந்த வருஷம் ரிப்பீட் ஆகும். ஸோ 2001க்கு அடுத்து வரக்கூடிய சேம் இயர் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2007. ஓகே, 2007 தான் வந்து சேம் இதை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நாம 2002க்கு பார்க்கலாம். இப்ப 2002ல இருக்கக்கூடிய அதே நாட்கள் எப்ப திரும்ப வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? இப்ப 2001ல இருக்கக்கூடிய 1 ஆட் டே நம்ம கழிச்சிருக்கோம். ஓகே, சோ அப்போ நமக்கு இது வரைக்கும் எத்தனை ஆட் டேஸ் வரும்? So 2 + 2 is 4, 4 + 2 is 6 odd days. So இது வரைக்கும் நமக்கு 6 odd days வந்து கிடைச்சிருக்கு. அப்ப 2007 வந்து என்ன வரும்? 1 odd day. 2007ல நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1 odd day. 2002. ஓகே, 2002 அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன 2007. அப்ப 2008 அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கணும் பாத்தீங்கன்னா சோ நமக்கு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும் 2008. இப்போ 2002 அப்படிங்கிறதுல 1 ஆட் டே இருக்கு. 2003ல ஒரு 1 ஆட் டே இருக்கு. 2004ல வந்து நமக்கு 2 ஆட் டே இருக்கு. அடுத்து வந்து 2005ல ஒரு 1 ஆட் டே, 2006ல வந்து நமக்கு ஒரு 1 ஆட் டே and 2007ல வந்து நமக்கு ஒரு 1 ஆட் டே இருக்கு. அப்போ நமக்கு என்ன வருது? 3 + 2 is 5, 5 + 2 is 7. So 7 ஆட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இப்போ 2008 அப்படிங்கிறதுல அந்த வருஷம் என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல லீப் இயர். ஓகே, லீப் இயர் அப்படிங்கிறப்போ இது வந்து ரிப்பீட் ஆகாது. அதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் வந்து ஒரு 1 ஆட் டே மட்டும்தான் இருக்கணும். ஸோ 1 ஆட் டே இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்னா அந்த இயர் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, பட் 2008ல வந்து நமக்கு 2 ஆட் டேஸ் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து 2009. ஸோ 9ல எத்தனை ஆட் டே இருக்கும்? ஸோ 1. 10ல நமக்கு 1 இருக்கும். ஸோ அடுத்து 11ல 1 ஆட் டே இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் 7 வந்துருச்சா? 7 + 2 9, 10, 11, 12.
ஓகே அடுத்து so 12 has 2 odd days அப்போ 12 plus 2 is 14 so 14 odd days அப்படிங்கிறப்போ நமக்கு அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும் சேம் இயர் வந்து ரிப்பீட் ஆகும் ஓகே அப்போ 2013 தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இந்த 2002 இயர்ல இருக்கக்கூடிய கேலண்டர் 2013 தான் நமக்கு என்ன கிடைக்கும் திரும்ப கிடைக்கும் ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 2002 plus 11 is equal to 2013 year. Okay. So பொதுவா நமக்கு வந்து so 7 years complete பண்ணிருச்சு அதுக்கு அடுத்து வரது odd year-ஆ இருந்தா மட்டும்தான் அதாவது ஆர்டினரி இயரா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கேலண்டர் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும் அதுவே வந்து இப்போ 7 odd days கழிச்சு வர்றது ஒரு லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்து ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பர் கொடுத்துருக்க நம்பர் கூட நம்ம ஒரு 11 இயர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும் ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஸோ 2002 plus 11 is equal to 2013 ஸோ 2013ல பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீப் இயர் நமக்கு கிடைக்கும் ஓகே அதாவது கேலண்டர் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த சேம் இயர் அப்படிங்கிறதும் ப்ராப்ளம் தான் அதோட ஆப்டிடியூட் தான் ஸோ நான் வந்து இந்த ஆர்டேஸ் இருந்தங்காட்டியே ஸோ அதோட ரிலேட் பண்ணி நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டேன் ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாட் வாஸ் a day of the week on 28 May 2006 ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ A வந்து Thursday and B is a Friday, C is a Saturday and D is a Sunday ஓகே இப்போ நாம இதுக்கு வந்து சொல்யூஷன் எழுதுவோம் ஓகே ஸோ சொல்யூஷன் ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 28 May 2006 அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எண்ணில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வருஷத்தை நம்ம விட்டுடணும் ஸோ அந்த வருஷத்தை வந்து நம்ம அது லீப் இயரா ஆர்டினரி இயரா அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணிக்கிறோம் ஓகே அப்போ 2006 அப்படிங்கிறத நம்ம அப்படியே லீவ் பண்ணிடலாம் இப்போ 2006 அப்படிங்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா 2005 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் ஓகே இப்போ 2005 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் இப்போ 2005 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா 2000 இயர்ஸ் பிளஸ் 5 இயர்ஸ் இப்போ 2000 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு அதுல இருந்து நமக்கு என்ன வரும்னா 0 odd days நமக்கு கிடைக்கும் ஓகே 2000 இயர்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 odd days ஓகே அப்போ 2000ல இருந்து நமக்கு 0 odd days கிடைக்குமா ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஸ்பிட் பண்ணி எழுத போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 100 இயர்ஸ்க்கு அதாவது ஒரு செஞ்சுரிக்கு நம்ம எவ்வளோ ஆட் டேஸ் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணோம்ல அப்போ அதில் நம்ம லீப் இயர் எவ்வளோ இருக்கும் ஆர்டினரி இயர்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதியிருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த 5 இயர்ஸில் நம்ம எவ்வளோ லீப் இயர் இருக்குது ஆர்டினரி இயர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த 5 இயர்ஸ்க்குள்ள ஓகே இப்போ இந்த 5 இயர்ஸ் 2001 2002 2003 அண்ட் 2004 2005 இந்த 2004 அப்படிங்கிறது ஒரு லீப் இயரா ஸோ அந்த 2000 to 2005 இதுக்குள்ளே ஒரு லீப் இயர் இருக்கா அப்போ ஒரு லீப் இயர் கூட நம்ம ஒரு லீப் இயர் அப்படின்னா 2 odd days இருக்குமா ஸோ ரிமைனிங் ஆர்டினரி டேஸ் எவ்வளோ இருக்கும் ஆர்டினரி இயர்ஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து 1 லீப் இயர் ஓகே இது வந்து 2 odd days ஓகே இது வந்து 4 ordinary year plus 1 odd day அப்போ நமக்கு இதுல இருந்து எவ்வளோ odd days கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 2 2 plus 4 is equal to 6 odd days நமக்கு கிடைக்கும் 6 odd days இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா 28 May 2006 அப்படிங்கிறதுக்கு தான் நாம இப்போ பார்க்க போறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸோ மந்த்துக்கு எவ்வளோ டேஸ் இருக்கோ ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் போட போறோம் ஸோ இப்போ மந்த்ல டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 31 இருக்கு அப்படின்னா 31க்கு ஆட் டேஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 31க்கு ஆட் டேஸ் வந்து நமக்கு 3 வரும் ஏன்னா 31 divided by 7 is equal to ஸோ அதை வந்து எத்தனை வீக்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் வரும் 3 ஆட் டேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா 4 வீக்ஸ் பிளஸ்
3 odd days. அப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ஜானுக்கு வந்து நமக்கு எவ்வளோ odd days கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜானுக்கு நமக்கு 3 odd days வந்து கிடைக்கும். ஸோ ஜானுக்கு 3 odd days. பிப்ரவரிக்கு நமக்கு எவ்வளோ odd days கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28. அது வந்து ஆர்டினரி இயர் அப்படிங்கிறதுனால நமக்கு 28. அப்போ 0 odd days நமக்கு கிடைக்கும். ஸோ மார்ச்சுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மே வரைக்கும் நம்ம போகணும். மார்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு 31 days. அப்போ 31 days அப்படிங்கிறப்ப 3 odd days. அடுத்து ஏப்ரல் அப்படிங்கிறப்ப 30 அப்படிங்கிறப்ப நமக்கு 2 odd days கிடைக்கும். ப்ளஸ் 28 மே அப்படிங்கிறப்ப 28 days இருக்கு. அப்போ 28 days அப்படின்னா நமக்கு 0 odd days வந்து இருக்கும். ஓகே, இப்போ டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 2 3s are 6, 6 plus 8, 6 plus 2 is 8. ஸோ 8 odd days இருக்கு. அப்போ 8 odd days அப்படின்னா நமக்கு வந்து 8/7 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 1 week 1 odd day வந்து நமக்கு கிடைக்குமா? அப்போ 6 odd days plus 1 odd day is equal to 7 odd days அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0 odd days. 7 days is equal to 1 week. அப்போ 1 week அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? 0 odd days கிடைக்கும். 0 odd days அப்படிங்கிறப்போ நம்ம odd daysக்கான ஒரு டேபிள் பார்த்தோம்ல, அதுல வந்து என்ன இருக்கு? 0 அப்படின்னா சண்டே, 1 is Monday, 2 is Tuesday, 3 is Wednesday, 4 is Thursday, 5 is Friday and 6 is Saturday. ஓகே, இது படிதான் நம்ம இது டேஸ் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 0 odd day is a Sunday. ஸோ ஆன்சர் is Sunday. That is D is the answer. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஒன் பார்க்க போறோம். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா if 21st April 1882, that is 1882 was a Thursday, then what day of the week was 2nd November 1882. ஸோ இதில் ரெண்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இயர் வந்து சேம் இயர். ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணால் இயர் வைஸ் வந்து நமக்கு ஆட் டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேஸ் மட்டும் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 21st April அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரலில் வந்து மொத்தம் எத்தனை டேஸ்னா 30 days. அப்போ 30 - 21 is equal to 9 days வந்து இதில் இருக்கும். ஓகே, மொத்தம் அதில் எவ்வளோ டேஸ் இருக்கு? 9 days. 9 days அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அதில் எவ்வளோ ஆட் டேஸ் கிடைக்கும்னு பார்த்தோம்னா ஸோ 9/7 is equal to 2 odd days நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து என்ன இருக்கும்? ஸோ ஏப்ரலுக்கு அடுத்து மே வந்து எவ்வளோ டேஸ் இருக்கும்? ஸோ ஏப்ரல் 30 days, மே இஸ் 31 days. அப்போ 31 day அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து 3 odd days இருக்கும். அடுத்து ஜூன்ல வந்து 30 days. அப்போ 30 days அப்படின்னா நமக்கு 2 odd days. ஜூலை வந்து 31 days. அப்போ 31 days அப்படின்னா 3 odd days கிடைக்கும். அப்புறம் ஆகஸ்டுக்கு நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 days. அப்போ அதுக்கு 3 odd days வந்து கிடைக்கும். பிளஸ் அடுத்து ஆகஸ்ட்க்கு அப்புறம் செப்டம்பருக்கு எவ்வளோ? 3, அதாவது 30 days. 30 days அப்படிங்கிறப்போ நமக்கு அதுல எவ்வளோ odd days கிடைக்கும்? 2 odd days வந்து நமக்கு கிடைக்குமா? அடுத்து அக்டோபர். ஸோ அக்டோபர் வந்து 31 இருக்கு. 31 அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ odd days அதுல வந்து கிடைக்கும்? 3 odd days கிடைக்கும். அடுத்து நவம்பர், அதாவது என்ன நவம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 2nd November 1882 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்டோபருக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா நவம்பர், that is 2. அப்போ 2 அப்படிங்கிறப்ப நமக்கு 2 odd days தான் கிடைக்கும். ஓகே, 2nd November. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? odd days எல்லாமே கால்குலேட் பண்ண போறோம். odd days எல்லாம் சம் பண்ண போறோம். அப்போ 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ 4 2s are 8. அப்புறம் 3 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 3s are 12. So 12 plus 8 is equal to 20. So 20 odd days divided by 7 அப்படிங்கிறப்போ நமக்கு 2 weeks. அப்புறம் 2 weeks plus நமக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் வந்து மீதி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 odd days இருக்கும். ஓகே,
இஸ் 6 odd days இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st ஏப்ரல் வந்து என்னன்னா Thursday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21st ஏப்ரல் என்ன Thursday. இப்போ Thursdayல இருந்து 6th odd days நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ Thursdayக்கு அப்புறம் நம்ம 6 days வச்சுக்கோ கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா Thursdayக்கு அடுத்து என்ன இருக்கும்? ஸோ it is Friday, Saturday, Sunday, Monday, Tuesday and Wednesday. Okay. So answer is Wednesday. That is A is the answer. So otherwise நம்ம Thursday ஓட odd day என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 is the odd day. அப்போ 4 plus 6 is equal 4 days plus 6 odd days is equal to 10 odd days divided by 7 is equal to 3 odd days. So இப்படியும் நாம என்ன பண்ணலாம்? So ஈஸியா கூட நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். 3 அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா Wednesday is the 3 odd days. Wednesday is the 3 odd days. Okay. So அடுத்த last problem பார்க்கலாம். Today is Monday. After 61 days it will be answers. Options வந்து இருக்கு. A is the Wednesday, B is the Saturday and C is the Tuesday and then D is the Thursday. Okay. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னால ஒரு டே வந்து திரும்ப எப்போ ரிப்பீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 டேஸ்க்கு அப்புறம் அந்த டே வந்து ஆஃப்டர் 7 டேஸ் இட் வில் பி ரிப்பீட்டட். ஓகே, அப்போ மண்டே அப்படிங்கிறது அடுத்து ரிப்பீட் ஆகுறது என்ன எதில் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 7 டேஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 61 டேஸ் அப்படின்னா நமக்கு மண்டே கிடைக்காது. ஸோ 63 அப்படிங்கிறது 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 63 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9 வீக்ஸ். ஸோ 9 வீக்ஸில் வந்து கழிச்சு நமக்கு என்ன வரும்? ஸோ மண்டே அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ 63 டேஸ் அப்படின்னா நமக்கு மண்டே கிடைக்கும். அப்போ 61 டேஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 minus 61 is equal to 2 odd days. அப்போ 2 odd days நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மண்டேக்கு முன்னாடி இருக்க 2 odd days என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மண்டேக்கு முன்னால சண்டே, சண்டேக்கு முன்னால சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே இஸ் த 61st டே. நம்ம வந்து கேலண்டர் ப்ராப்ளம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கேலண்டரில் இருக்கக்கூடிய ஸோ லீப் இயர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ லீப் இயரை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆட் டேஸ் அப்படிங்கிறது ஸோ லீப் இயர்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டினரி இயர்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டினரி இயர்னா 1 odd day இருக்கும். லீப் இயர் அப்படின்னா 2 odd days இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளம்லாம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்டிடியூட் நம்ம அதில் வந்து டெரைவ் பண்ணுறோம். ப்ளஸ் சேம் இயர் அப்படின்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 odd daysக்கு அடுத்து வரக்கூடிய இயர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஸோ அதாவது ஒரு நம்பர் வந்து இயர்ஸ் வந்து 7 odd daysக்கு அடுத்து வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ரிப்பீட் ஆகக்கூடிய இயர் வந்து ஒரு ஆர்டினரி இயரா இருந்தால் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும். அதுவே லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 odd days இருக்கும். இப்போ 7 + 2 odd days அப்படின்னு வரும்பொழுது அந்த இது வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த வருஷம் மீண்டும் வந்து வராது. ஸோ அப்போ 14 odd daysக்கு அடுத்து தான் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர் வந்து ரிப்பீட் ஆகும். ஒருவேளை ஸோ 7 daysக்கு அடுத்து வர டே வந்து 1 odd day இல்லாம ஒரு 2 odd days இருந்துச்சு அப்படின்னா ஸோ 9 odd days இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த இருக்கக்கூடிய எண்ணை வந்து நம்ம 11ஆல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 11 இயர்ஸால ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அந்த சேம் இயர் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். ஓகே, இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட்ல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வேற டாபிக் பார்க்கலாம். ஸோ வணக்கம், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டாக போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, அப்போ தான் நமக்கு அது ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து வீடியோ நம்ம பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப். ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.